ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஏஜென்ட் எஃப்எஃபோட பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 7ல் என்ன பார்த்துருந்தோன்னா, ஜிமின் ஜேகேயோட ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். ஜேகே அதுக்கப்புறம் முழிச்சதும் நீங்கள் எல்லாமே சொல்லியிருப்பீங்க, அவருக்கு அடிப்பட்டது எல்லாமே. அதுக்கப்புறம் வயனுக்கு ஏஜென்சிலேருந்து ஃபோன் வருது, நீங்கள் போய் பார்த்து வேணான்னு சொல்லிடுறீங்க இந்த மிஷனே. அதுக்கப்புறம் ஜெனி ஜேகேக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. ஜேகே அது கோவமாக ஜெனியை திட்டிடுறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜேகே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஜேகே உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. இதுலேருந்து நம்ம கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம கதை பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க guys. வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஜேகே, நீங்கள் மேரேஜை பற்றி கேட்டிருந்தீங்களா? ஆமாம் ஏன், அதை பற்றி தான் பேச வந்தியா? ஒன்றும் அவசரம் இல்லை, யோசிச்சு கூட உன் முடிவை நீ சொல்லலாம். இல்லை ஜேகே, நான் முன்னாடியே இதெல்லாம் யோசிச்சிட்டேன். முன்னாடியே வா? என்ன, என் மேலே உனக்கு லவ் இருக்கா என்ன? அது பரவாயில்ல வயன், நீ சொல்லு. ஷேகே, நானும் உங்களை லவ் பண்ணுறேன். இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்மந்தம் தான். 2 பேரும் கூடிய சீக்கிரத்தில் மேரேஜ் பண்ணிக்கலாம். வயன், உண்மையாக தான் சொல்கிறியா? தேங்க்யூ வயன், தேங்க்யூ. நானும் என்னை தப்பாக நினச்சிருவியோன்னு நினச்சிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் வயன். இன்னும் 2 மந்தில் நம்ம மேரேஜ். 2 மந்த்லையா? அவ்வளோ சீக்கிரமா? ஆமாம், நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஜேகே, நீ சொன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் 2 மந்த்துக்கு அப்புறமா ஜேகேக்கும் வயனுக்கும் மேரேஜ் நடக்குது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் தான். வயன் பெட்டில் வெயிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேகே வராது. வயன், ஜேகே சொல்லுங்கள். வயன், இந்த மேரேஜே உன்னை நான் வற்புறுத்தி நடந்ததோன்னு எனக்கு தோணுது. எதுக்காக அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க? இல்லை, நான் கேட்ட உடனே நீ ஓகே சொல்லிட்ட. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. உனக்கு எப்போ ஓகேன்னு தோணுதோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாம். அது வரையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே இருப்போம். அப்போ தான் ஜேகே மேலே ஒரு பெரிய மரியாதையே உங்களுக்கு வருது. என்ன, மாஃபியாலாம் டெரராக இருப்பாங்க, ரொம்ப ரூடாக இருப்பாங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவன் ரொம்ப டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். மோஸ்ட் ஆஃப் பசங்கனாலே இப்படி தான், கல்யாணம் ஆனோன்னே இதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. பட் இவன் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். இவனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. வயன், வயன், சொல்லுங்கள் ஜேகே. நான் இங்கே பெட்லேயே படுத்துக்கோ இல்லை கெஸ்ட் ரூம்? இல்லை ஜேகே, எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கே தோணிடுச்சு, அப்புறம் என்ன, நீங்கள் இந்த பெட்லேயே படுத்துக்கோங்க, நடுவில் தலைக்க நினச்சிக்கலாம். சரி வயன், உனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கா? என் மேலே எனக்கு நிறையவே இருக்குது. உங்களுக்கு? என் மேலே இருக்குது. யூனோ ஐ எம் மாஃபியா. சரி, அப்போ ஒன்றாவே படுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 2 பேரும் தூங்க போயிடுறீங்க. அப்படியே மார்னிங் ஆகுது. ஜேகே, சொல்லுவேன். ஜேகே, உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. டைம் எத்தனை? 9 o'clock. 9 o'clock? முன்னாடி எழுப்பியிருக்கலாம்ல வயன்? இல்லை ஜேகே, நீங்கள் டயர்டாக தூங்கிட்டு இருந்தீங்க. வயன், பாரு மணி 9 ஆகிடுச்சு. நானே ஒழுங்காக வரலன்னா என் ஆஃபீஸில் எப்படி என்னை மதிப்பாங்க? சரி வயன், நான் சீக்கிரமாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன். ஓகே ஜேகே, நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிடுங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சுறேன். சரி, சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ண, நான் கிளம்புறேன். அதுக்கப்புறம் ஜேகே ரெடி ஆகிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாரு. சரி வயன், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், கிளம்புறேன். நீ சேஃபாக இரு, எதாவது வேணும்னா ஆராக்கிட்ட கேட்டுக்கோ. ஓகே ஜேகே, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. சரி. அதுக்கப்புறம் ஜேகே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவங்கிட்ட நிறைய பேசணும்னு நினச்சேன், எதுவுமே பேச முடியல. என்னை பற்றின உண்மையை இப்போது சொல்கிறது சரியான்னு தெரியல. ஆனால் சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக சொல்லிடணும். ஏன்னா அதனால் எந்த ஒரு
பிரச்சனை 2 பேருக்குள்ளே வந்துடக்கூடாது. சரி, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம். வாயன் போய் குளிக்க போகிறாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குளிச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஷவரில் குளிக்கும் போது தான் இருக்கிற ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகுது. தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேகே வராறாங்க. இந்த இம்பார்ட்டண்ட் ஃபைலை எடுத்து வச்சா எடுத்துகிட்டு போகிறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயனோட ரூமுக்கு தான் வராரு. ஏன்னா ஜேகே அவரோட ரூம் தானே வாயன் கொடுத்துருக்காரு. வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது உள்ள சத்தம் கேட்குது. பலி 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 பலி. வாயன் பயங்கரமாக கத்திகிட்டே இருக்காங்க. என்ன தான் ஏஜெண்ட்டாக இருந்தாலும் வீக் பாயிண்ட் இருக்க தானே செய்யும். அதனால் கத்திக்கிட்டே இருக்காங்க. ஜேகே பயந்து வேகமாக அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போயிடுறாரு. வாயன் வாயன் என்னாச்சு? வாயன் சிக்கி சிக்கி பலி பலி. சத்தியோட பயமாக இருக்கு. எப்படி குளிச்சுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி போய் பிடிச்சிக்கிறாங்க ஜேகேவை. ஜேகே துரத்தி விட ஜேகே பயமாக இருக்கு. அது பக்கத்தில் ஜேகே செமையாக சிரிக்கிறாரு. என்னடா இந்த பொண்ணு இப்படி பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பல்லி அங்கேருந்து போயிடுது. வயன் வயன் பல்லி பல்லி எங்கே எங்கே ஜேகே எங்கன்னு சொல்லு. ஓ மேலே ஜேகே 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 எடு ஜேகே ஜேகே. அது ஆக்சுவலாக அவங்க முடிதான். அது நீங்கள் பல்லினே பயந்துடுறீங்க. எடு எடு ஜேகே பயமாக இருக்கு ஜேகே. நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஜேகே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகேவால் மூச்சு கூட விட முடியல. அந்த மாதிரி ஒரு டைட்டான ஒரு ஹக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரியலைஸ் பண்ணுறீங்க. என்ன ட்ரெஸ்ஸே போடலை. போச்சு போச்சு, தப்பான நேரத்தில் கத்திட்டியோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவை நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஜேகே கண்ணில் லவ் மட்டும்தான் தெரியுது. ஐ டு ஒய் நீங்கள் ரொம்ப நேரம் கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே நீங்கள் எப்படி ஆஃபீஸ்க்கு போகலையா? அதுவா, நான் இங்கே இம்பார்ட்டண்ட் ஃபைல் மறந்துட்டேன். அதை எடுக்க அப்படியே பாதிலே கட் பண்ணிவிட்டு லிப் டு லிப் கிஸ் கொடுக்குறாரு. செம்ம பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டினியூஸாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு அந்த கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா உங்களால் மூச்சு விட முடியல. ஜேகே டேப் பண்ணுறீங்க. ஜேகே என்ன நினச்சி கூட பார்க்கல நீ இவ்வளோ பேஷனேட்டாக கிஸ் பண்ணுவேன்னு. நீங்கள் மட்டும் என்ன அப்படின்றாங்க. முடியல. அதுக்கப்புறம் ஜேகே ஃபோர்ஹெட்டில் லைட்டாக வேணா கிஸ் பண்ணுறாரு. சீக்ஸ், அப்புறம் லைட்டாக லிப்ஸில், நோஸ் டிப்பில், இயர்ஸில் அப்படியே ஃபுல்லாகவே முத்தத்தால் கோலம் போடுறாரு. அதுக்கப்புறம் நெக்குக்கு வராரு. ஃபுல்லாக செம்ம கிஸ் தான். நீங்கள் எல்லாத்தையுமே ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. உங்களாலே உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால எதுவுமே பேச முடியாமல் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜேகே அவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் ஊற்றுறாரு. 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள எல்லாமே நடக்குது. அந்த செஷன் ரொம்பவே ஹார்ட்டாக போகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஆரா கிட்டேருந்து ஃபோன் வருது. ஹலோ, சரி வரேன். மீட்டிங்கை ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வைக்க சொல்லு. சரி. அதுக்கப்புறம் ஜேகே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. டே நைட் ஆகுது. ஜேகே வந்துட்டியா? எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறேன். வா, நம்ம சேர்ந்து டின்னர் சாப்பிட்லாம். உனக்காக உனக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்டும் சமைச்சு வச்சுருக்கேன். வா. என்னாச்சு ஜேகே? ஏன் நீ எதுவுமே பேச மாட்ற? ஜேகே, ஆர் யூ ஆல் ரைட்? என்னாச்சு? ஏன் நீ கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தெரியுது. ஜேகே எதுவுமே பேசவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா, வயான், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்.
உண்மையை மட்டும்தான் நீ சொல்லணும். புரியுதா? என்ன திடீர்னு இப்படிலாம் கேட்குற? உன்கிட்ட நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? சரி சொல்லு, என்ன கேட்கணும்னு சொல்லு, நான் அதுக்கான பதில் சொல்கிறேன். நீ ஒரு ஏஜென்ட்டா? சிக்கே, என்ன சொல்கிற? ஏஜென்ட்டா? என்ன விளையாடுறியா? நான் இப்போ என்ன சொன்னேன்? உன்னை உண்மையை மட்டும்தான் சொல்ல சொன்னேன். ஜெகே, ஆமாம் ஜெகே, நான் ஒரு ஏஜென்ட் தான். அது எப்படி வாயான் இவ்வளோ நாள் என்கிட்ட நல்லவ மாதிரி பழகிட்டு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய முடியும்? உன்னை கூட நான் நல்லவன் நம்பிட்டேன். இப்போதான் உன் சுயரூபமே தெரியுது. அது எப்படி? நீயா வந்து என் மேலே மயங்கி விழுவியா? அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டோன்னே கொஞ்சம் கூட யோசிக்கல, உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் லவ் பண்ணுற மாதிரி நடித்தது, ஆசையாக பேசினது, எப்படி இதெல்லாம் உன்னால் முடியுது? முடிய விடு ஜெகி, ஜெகி வலிக்குது. எனக்கு எவ்வளோ வலிக்குதுன்னு உனக்கு தெரியுமா? இங்கே லவ் பண்ணுறேன்னு சொன்னி எனக்கு எவ்வளோ வலிக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஜெகி, என்னை விட்டுடு ப்ளீஸ் ஜெகி, வலிக்குது. எப்படி என்கிட்ட இப்படி நடிச்சு ஏமாத்தலாம் வயான்? உன்னை நான் எவ்வளோ உண்மையாக லவ் பண்ண தெரியுமா? உனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாழ்க்கை நரகத்தில் தான் முடியணும். என்கிட்டேருந்து இத்தனை நாள் இப்படி தான் கண்ணில் மண்ணு தூணுன்னு தெரில. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இப்போலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து உன் வாழ்க்கை நரகமாக மாறப்போகுது. ஜெகி, விட்டுடு, வலிக்குது ஜெகி, என்னை மன்னிச்சிடு. நான் இங்கே நடிக்க தான் வந்தேன், உன்னை கொல்றதுக்கு தான் வந்தேன். ஆனால் நான் உன்னை லவ் பண்ணது மட்டும் உண்மை ஜெகி. நான் நடிக்கலை. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட சொன்னது போய் தான். ஆனால் நீ கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா என்னை நான் மாற்றிக்கிட்டேன் ஜெகி. அதுக்கப்புறம் என்னோட ஏஜென்ட் லைஃப்பை விட்டுட்டேன். உன் கூட நான் புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஜெகி. எப்படி வான் மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சு இவ்வளோ அழகாக நடிக்கிற? ஓ, ஏஜென்ட்லாம் இப்படி தான் இருப்பாங்களோ? நான் கூட இதெல்லாமே உண்மைன்னு நினச்சிட்டேன். இப்போ தானே தெரியுது எல்லாம் நடிப்புன்னு. என்னை மன்னிச்சிடு ஜெகி, என்னை மன்னிச்சிடு. நான் தெரியாமல் பண்ணிட்டேன். உன் கூட புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை பண்ணுறேன் ஜெகி, என்னை விட்டுடு. என்னோட லைஃப்பில் மன்னிப்புன்ற வார்த்தைக்கு இடம் இல்லை. டேனியல், இவ்வளோ 404 ரூமுக்கு கூட்டிகிட்டு போ. பட் சார், அந்த ரூம் சொன்னதை செய் சார். இருந்தாலும் மேடம், இல்லைனா ஒன்றா அந்த ரூமில் போடணுமா? சாரி சார். அதுக்கப்புறம் வயனை பிடிச்சி தரன்னு அந்த ரூமுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. ஜிகே, என்னை மன்னிச்சிடு ஜிகே, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஜிகே. நான் தப்பை உணர்ந்துட்டேன் ஜிகே. இப்போ நான் நடிக்கலை, அவனை உண்மையாக லவ் பண்ணுறேன் ஜிகே. என்னை விட்டுடு ஜிகே. ஜிகே ப்ளீஸ் ஜிகே, ப்ளீஸ் என்னை விட்டுடு. கிட்டத்தட்ட அந்த ரூமில் 5 டைப் ஆஃப் தண்டனை இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ரூமில் ஆளுங்களை போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா பீப் சவுண்ட் மாதிரி போட்டு அவங்க காதுலேருந்து ரத்தம் வர வரைக்கும் அந்த சவுண்ட் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. அவங்கள தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த ரூம்குள்ளே இருக்க செகண்ட் ரூம்குள்ளே போடுவாங்க. அந்த ரூம்குள்ளே இருக்கிறதுலே கொடிய வகை பூச்சிங்களை அவங்கள கடிக்க விடுவாங்க. அதை கடிக்க விட்டக்கப்புறமா அங்கே இருக்க 3வது ரூமில் போடுவாங்க. அந்த காயத்தோட மிளகாத்தூள் எடுத்து
அவங்க உடம்பு ஃபுல்லாக தேய்ப்பாங்க. அதுக்கப்புறமா 4வது ரூம். அந்த ரூம்குள்ளே உப்பு தண்ணியை அந்த காயத்து மேலேயே ஊற்றுவாங்க. அதுலேயும் சர்வைவ் ஆனாங்கன்னா 5வது ஸ்டேஜ், அதுதான் எலக்ட்ரிக் ஷாக். அந்த ரவுண்டில் கண்டிப்பாக அவங்க செத்துருவாங்க. இப்படி தான் ஜேகே தன்னோட எதிரிங்களை கொடுமையாக கொல்லுவார். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரூம்க்கு இழுத்துட்டு போகிறாங்க. ஜிகே இன்னும் மன்னிச்சிடு ஜிகே, ப்ளீஸ் ஜிகே, இந்த ரூம் வேணாம் ஜிகே, ப்ளீஸ் ஜிகே, ஜிகே ஜிகே வேணாம், வேணாம் வேணாம் வேணாம். டேனியல் வந்து ஜேகேட்ட பேசுகிறாரு. சார் ப்ளீஸ் சார், மேடம் பாவம் சார், என்ன இருந்தாலும் அவள் என் துரோகி, அவளுக்கு இந்த தண்டனைலாம் ஒன்றுமே இல்லை. உயிரோடு இருந்தானா அடுத்த ரூம்க்கு இட்டு போ. மீதோட கண்டினியூஷன் பார்ட் 9 பார்க்கலாம். உங்களை நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய், அமே சராங்கே.